வேதாகம மொழி. வேதாகம ஆசிரியர்கள் பழைய ஏற்பாட்டை எபிரேய மொழியில் எழுதினார்கள். ஆயினும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதிகள் எபிரேய மொழியில் எழுதப்படவில்லை. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரையிலும், மேலும் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரையிலும், எரேமியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வரையிலும். இந்த வேத பகுதிகளை வேதாகம ஆசிரியர்கள் அரமாயிக் மொழியில் எழுதினார்கள். இது கல்தேயருடைய மொழி என்றும் அழைக்கப்படுகிறது. எபிரேய மொழியின் பேச்சு வழக்கே அரமாயிக் மொழியாகும். இஸ்ரவேலரின் சிறையிருப்புக்கு பிந்திய காலத்தில் அநேகமாக யூதர்கள் அனைவரும் அரமாயிக் மொழியிலேயே பேசினார்கள். புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் புதிய ஏற்பாட்டு நூல்களை கிரேக்க மொழியில் எழுதினார்கள். இந்த கிரேக்க மொழியிலும் எபிரேய மொழி கலப்பு அதிகமாக இருந்தது. கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டு நூல்களில் எபிரேயர்களின் பழக்க வழக்கங்கள், பழமொழி சொற்கள் ஆகியவை அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ரோமாபுரி பேரரசு முழுவதிலும் கிரேக்க மொழியே பொதுவான மொழியாக வழக்கில் இருந்தது. பல ஊர்களுக்கும் பயணம் செய்த வணிகர்கள் கிரேக்க மொழியிலேயே பேசினார்கள். கிறிஸ்தவ உபதேச நூல்களையும் கிரேக்க மொழியிலேயே எழுதினார்கள். தற்காலத்தில் பரிசுத்த வேதாகமம் ஆயிரக்கணக்கான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் பரிசுத்த வேதாகமத்தை தங்கள் தாய் மொழியிலேயே வாசித்து தியானித்து தேவ ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள்.